லாஸ்ட் 4 இயர்ஸில் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்கில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை ஜஸ்ட் 75 செகண்ட்ஸில் சொல்கிறேன். வீடியோ லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் 1, டைம் இன் த மார்க்கெட் மேட்டர்ஸ் மோர் தென் டைமிங் த மார்க்கெட். மோஸ்ட் பிகினர்ஸ் பர்ஃபெக்டான மூமெண்ட் வந்தால் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் 99% ஆஃப் த டைம் அந்த பர்ஃபெக்ட் மூமெண்ட் வரவே வராது. லாங் டேர்ம் வெல்த் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை. கண்டினியூஸாக இன்வெஸ்டடாக இருந்தால் தான் வெல்த் கிரியேஷன் நடக்கும். நம்பர் 2, காம்பவுண்டிங் இஸ் த ரியல் ஹீரோ. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றதை விட எவ்வளோ ஏர்லியாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற 1000 rupees எஸ்ஐபி 10-12 வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுற 5000 ரூபா எஸ்ஐபியை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தரும் லாங் டேர்மில். நம்பர் 3, டைவர்சிஃபிகேஷன் தான் நம்மளை காப்பாற்றும். இதுக்கு என்னவே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சில யூடியூபர்ஸ் பேச்சை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு கம்பெனியில் 25%க்கும் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். நல்ல வேலை அந்த கம்பெனி ஃபாலோ ஆகிறதுக்கு முன்னாடியே நான் அதை ரியலைஸ் பண்ணி ஒரு சிக்னிஃபிகண்ட்டான அமௌண்ட்டை வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த கம்பெனி 20%க்கும் மேலே ஃபாலோ ஆகிருச்சு. இன்னும் ரெக்கவர் கூட ஆகலை. நம்பர் 4 அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பீட் மோஸ்ட் ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் ஓவர் லாங் பீரியட்ஸ். மோஸ்ட் பிகினர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஓனாக ஸ்டாக் பிக் பண்ணால் தான் நல்ல வெல்த் ஜென்ரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அது ஷார்ட் டேர்முக்கு வேணால் ஒர்க் ஆகலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் லாங் டேர்மாக பார்க்கும்போது இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கை ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸை ஈஸியாக பீட் பண்ணிடும்.